ரிஜாய்ஸ் ஃபேமிலி, இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாட்கள்ல ஆண்டவர் கரம் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக, உங்களை போஷிப்பாராக, உங்களை உடுத்துவிப்பாராக. தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடங்கள் போஷித்தவர், வழி நடத்தினவர், உடுத்துவித்தவர். உங்களை என்னையும் போஷிக்க, உடுத்துவிக்க, நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாள்ல கூட உத்தமம், உத்தமன், உண்மை என்கிற தலைப்புல நான் உங்களோடு பேச விருப்பப்படுகிறேன். இன்டெகிரிட்டி, அப்ரைட், உத்தமம், உத்தமன் இப்படிங்கிற என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, the quality of being honest and having strong moral principles, refuse to change, uprightness, பல அர்த்தங்கள் இருக்கு. உத்தமம், உத்தமன், இன்டெகிரிட்டி, அப்ரைட், ஹோலி, பெட்டர், பல அர்த்தங்கள் இருக்கு. இதனால அந்த வார்த்தையை தான் சொல்ல நான் ஏவப்படுகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில என்னோட மனைவி ஆண்டோடைய வார்த்தையை கொடுப்பேன். கொஞ்ச நேரம் உண்மையா இருக்கும் பொழுது வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன, ஒரு 7 வகையான ஆசீர்வாதங்களை சொல்ல விருப்பப்படுறேன். யோபுல பாத்தீங்கன்னா 12:4 யோபுல உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறார். உண்மையா இருக்கும் பொழுது உங்களை கேலி பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. நீயா எங்களை ஆள போகிறாய்? யோசேப்பை பார்த்து கேட்ட கேள்வி. உன் இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிவேன். உண்மையா இருக்கும் பொழுது ஒரு வகையான தைரியம் நம்ம வாழ்க்கையில காணப்படும். உண்மையா இருக்கும் பொழுது வேதம் சொல்லுது, அந்த காரணத்துல ஞானத்தை வெளிப்படுத்துவீர். 51ஆம் சங்கீதத்துல பாத்தீங்கன்னா, உள்ளத்திலே உண்மையா இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில இன்னர் மோஸ்ட் பிளேஸ்ல ஞானம் அவங்க வாழ்க்கையில வெளிப்படுமா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உள்ள ஸ்தானாபதி எஜமானுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான். கொஞ்சத்துல உண்மையா இருக்கும் பொழுது அநேகத்தின் மேல் நம்மளை அதிகாரியாய் கர்த்தர் மாற்றுகிறாராம். உண்மை உள்ள ஸ்தானாபதி வேதம் சொல்றது எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. உண்மை உள்ள ஒனேசிம், உண்மை உள்ள மோசே, உண்மை உள்ள தாவீது, இயேசு எங்கு உண்மை உள்ளவராயிருந்தார். அப்ப நல்ல கவனிங்க, இந்த இன்டெகிரிட்டி, உண்மை, அதனுடைய பிளஸிங் என்ன அப்படின்னா, முதலாவது தேவன் உங்களுக்கு துணையா இருக்கிறார். we always feel God's presence. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க எப்பவுமே உணர முடியும் உண்மையா இருக்கும்போது. நீதிமொழிகள் 2:7 பாத்தீங்கன்னா, அவர் நீதிமான்களுக்கு என்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமா இருக்கிறார், கூடயே இருக்கிறார், அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். உண்மையா நீங்க இருக்கும்போது உங்களை ரொம்ப நாள் ஏமாத்திக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க மாறித்தான் ஆகணும். உதாரணத்துக்கு பல வருடங்களா லாபம் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் நீதிமான்களுக்கு என்று, உத்தமர்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். ஒரு லிமிட்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் லாபம் செய்த எல்லாவற்றையும் பார்த்து, புன்னை வாதுமை மரங்கள் எடுத்து போடுப்பா அப்படின்னு சீக்கிரட், பிசினஸ் சீக்கிரட்டை சொல்லி கொடுக்காரு யாக்கோபுக்கு. அது மாத்திரமல்ல, யாக்கோபை பாதுகாக்கிறார். யாக்கோபை பின்தொடர்ந்த கிராமங்கள் மேல பயங்கரம் உண்டானது. பின்தொடர்ந்த லாபானை பார்த்து ஆண்டவரே சொல்றார், நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையா இரு. சோ நீங்க உண்மையா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். ஆண்டோட பிரசன்னத்தை நீங்க உணரலாம். உண்மையா இருப்பது ஒரு பெரிய சந்தோஷம், எஜமானுடைய சந்தோஷம் இருக்கு. நான் உண்மையா இருக்கும்போது ரெஸ்ட்ஃபுல் லைஃப், இளைப்பாறுதல் வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் உங்களை நடத்துகிறார். நீதிமொழிகள் 2:20-21 பாத்தீங்கன்னா, ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்த நீதிமான்களின் பாதைகளை காத்து கொள்வாயாக. செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள். பாத்தீங்கன்னா முழு தேசமும் சிறைப்பட்டு போகுது. எரேமியா தீர்க்கதரிசிக்கு பாத்தீங்கன்னா, அவனுக்கு வேளா வேளைக்கு சாப்பாடு, வேளா வேளைக்கு தங்குற இடம் எல்லாம், அவனுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் சம்பந்தமே இல்லாம அவனுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. முழு தேசமும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகுது. ஆனா எரேமியாவை போஷிக்கும்படி ஆட்களை கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். உங்க உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐயா, முழு உலகம் பாதிக்கப்பட்டாலும், தேசம் பாதிக்க, உனக்கு உள்ள இளைப்பாறுதலை கட்டளையிடுவார்.
வேதம் சொல்லுது, பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்திலே போய் விழுந்தாலும் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். ஒரு நதியுண்டு, அது உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் நகரத்தையும் சந்தோஷிப்பிக்கிற நதி. அவர் ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார், யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. ரெஸ்ட்ஃபுல் லைஃப்ல நீங்க இருப்பீங்க ஆண்டவர் உண்மையா இருக்கும்போது. மூணாவது பாத்தீங்கன்னா பாதுகாப்பானது. நீங்க நீதிமொழிகள் 10:29, கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். ஆண்டவர் சில நேரம் வித்தியாசமான பாதையில நடத்துவார். செங்கடல் வழியா நடத்துறாரு. அந்த உறைந்த பனி போல ஐஸ் கட்டி ஆயிடுச்சு அந்த செவருல, பாதுகாப்பா உத்தமர்களுக்கு அரண். ஆனா அதே எகிப்தியர் வழியை பாக்குறாங்க, அவங்களுக்கு குழியாயிட்டு, அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். சோ நீங்க உண்மையா இருக்கும் பொழுது எங்க போனாலும் கடினமான பாதையில போனா கூட அது அரணா உங்களை நின்று பாதுகாக்கும் கர்த்தர். நான்காவதை பாத்தீங்கன்னா 10:9 நீதிமொழிகள், உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழியில் நடக்கிறவனும் கண்டுபிடிக்கப்படுவான். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க உண்மையா இருக்கும்போது பத்திரமா உங்களை நீங்க செல்ஃப் ப்ரொடெக்ட் பண்றீங்க. மருதேகாய் இருந்தா ஆமான்னு இருந்தா, ஆனா உத்தமமா இருந்ததுனால ஜனங்களுக்காக வஸ்திரங்களை கிழித்து உண்மையா ஜனங்களை நேசித்து ஜனத்தாருடைய நன்மையை நாடுறதுனால பத்திரமா கடைசி நேரத்துல தூக்குமடியில இருந்து தப்பி வைக்கப்பட்டான். ஆனா கோணலான வழிகளில் இருந்த ஆமான் கண்டுபிடிக்கப்பட்டான். உங்க வாழ்க்கையில கூட உத்தமமாய் நடக்கிறவங்க, நீங்க பத்திரமா நடக்கிறீங்க, உங்க குடும்பங்களை உங்க சந்ததிகளை பாதுகாக்கிறீங்க. இன்னும் பாத்தீங்கன்னா உத்தமர்களை, நீதிமொழிகள் 28:10, உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான், உத்தமர்களும் நன்மையை சுதந்திரிப்பாரு. எவ்வளவுதான் பாருங்க கன்னிங் தந்திரங்களை யூஸ் பண்ணாலும் யோசேப்பின் சகோதரர்கள் தோத்து போயிட்டாங்க. உத்தமர்கள் அவனை மோசப்படுத்தணும், இஸ்மவேலற்ற விற்கிறான், போத்திபார்ட்ட விற்கிறான், சிறைச்சாலையில தவறா குற்றம் சாட்டப்படுறான். இப்படி பண்ணிவிட்டாங்களே அப்படின்னு அவன் நினைக்கலாம். ஆனா உத்தமர்கள நன்மையை சுதந்திரித்தார்கள் எல்லாரும். வேதம் சொல்லுது, துன்மார்க்கர் நீதிமானுடைய வாசற் படியிலே அவங்க குனிவது உண்டுன்னு போட்டிருக்கு. இன்னைக்கு நீதிமொழியில் படிச்சுட்டு இருந்தேன். வாசற் படியில உள்ள கூட கிடையாது, வாசற் படியில குனிஞ்சு நிப்பாங்க பாருங்க. யோசேப்பு நன்மையை சுதந்திரித்தான். சகோதரர்கள் பாத்தீங்கன்னா தலை குனிஞ்சு போய் நிக்கிறாங்க, மூங்குப்புற விழுந்துட்டாங்க. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 20:7 பாத்தீங்கன்னா, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளுக்கும் பாக்கியவான்களா இருப்பாங்க. ஆபிரகாம் பயந்தான், கர்த்தருக்கு பயந்தான். மெல்கிசதேக்க அப்பமும் ரசமும் வாங்கினான், கர்த்தருக்கு பயந்தான். பலிபீடத்துல ஈசாக்க வைக்க சொன்னார், வச்சான். அவன் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், யோசேப்பின் தேவன். அது மாத்திரமல்ல, எவர்கள் விசுவாச மார்க்கத்தார்களோ அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியம். கலாத்தியர் 3:29 போட்டிருக்கு, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராய் இருக்கிறீர்கள். ஆகவே நீங்களும் நானும் இன்னைய வரைக்கும் ஆபிரகாமுடைய சந்ததிகளா இருக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாய் புறஜாதிகளாகி நமக்கு வரும்படி அப்படி ஆயிடுச்சு. ஆபிரகாம்ங்கிற ஒரு மனுஷன் பயந்து நடந்தான், கடற்கரை மணலத்தனையான வானத்து நட்சத்திரங்களை போல பூமியின் தூளை போல சந்ததியை பெருக செய்த கர்த்தர். நீதிமான் தன் உத்தமத்தில் நீங்களும் நான் நடக்கும் போது அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்கள்லாம் என்ஜாயிங் ஹாப்பினஸ். நம்ம பிள்ளைங்க சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க, நம்ம பட்ட கஷ்டம் பட மாட்டாங்க. டு பி என்வைட், பொறாமைப்படத்தக்க வாழ்க்கை. ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்தான், ஈசாக்கின் மேல அபிமெலேக்கு பொறாமை கொண்டான். அந்த அளவு டு பி என்வைட். பாக்கியவன்னா அதை கொடுத்து வச்சோம் ஐயா, அவனுக்கு என்னையா 100 மடங்கு ஆசீர்வாதம். மாத்திரமல்ல, உன்னதப்பட்ட 1:4, உத்தமர்கள் உண்மை நேசிக்கிறார். உண்மையா நீங்க இருக்கும்போது ஆண்டவர் மேல நமக்கு அன்பும் பிரியமும், அவனுடைய ஊழியர்கள் மேல அன்பும் பிரியமும் நமக்கு பெருகிட்டே இருக்கும். பெரிய ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிடுவாராக. இங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 18:30, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற யாவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். சங்கீதம் 33:4, கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமா இருக்கிறது.
அப்போ எல்லாருக்குள்ளேயும் அந்த உண்மை உத்தமம், இயேசுவனுடைய ஜீவன், உண்மை உள்ள ஜீவன், உத்தமமான ஜீவன். நீதிமான் தன் உத்தமத்துல என்ன பண்றானா, நடக்கிறான் அப்படின்னா பெர்சிஸ்டன்ஸ், ஆண்டுடைய வழிய காத்திருந்த கைக்குள்ள பூமியை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம உயர்த்துகிறார். ஆதியாகமம் 6:9 நோவா தன் காலத்தில் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான், கர்த்தருடைய கண்கள் அவன் தயை கிடைத்தது. நீதிமொழிகள் ஆதியாகமம் 17:1 பார்த்தீங்கன்னா, நீ எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிரு. ஆபிரகாமை பார்த்து அந்த உத்தமனாயிருப்பா, நீ உத்தமனாயிருப்பான், பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பான். 1 சாமுவேல் 29:6 பார்த்தீங்கன்னா, ஆகிய சொல்றான் தாவீதை பார்த்து, நீ உத்தமன். ஸோ இந்த நாட்கள்ல அந்த இன்டெகிரிட்டி, உண்மைத்துவம், கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தரை தேடுறதில்ல, மற்றவங்களுக்கு முன்பாக, கணவன் மனைவிக்கு முன்பாக, மனைவி கணவனுக்கு முன்பாக, சபைக்கு எல்லா விதத்திலும் உண்மையா இருக்கும் பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில உண்டாகும். உண்மையுள்ள எஜமானுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான். கொஞ்சத்துல உண்மையா இருக்கிற உங்களை என்ன அநேகத்தின் மேல் கர்த்தர் அதிகாரியா மாற்றுவார். இந்த உத்தமம் மிகப்பெரிய காட்ஸ் கேரக்டர், அந்த நேச்சர் உங்களுக்குள்ள இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்வாராக. உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு புதிய வருமானங்களை, புதிய தொழில்களை, புதிய ஐடியாவை, விசேஷமா நான் மறுபடியும் சொல்றது, நம்ம சபையில பிரதர்ஸை விட சிஸ்டர்ஸ் நிறைய கிரியேட்டிவ் ஐடியாஸை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆன்லைன்ல நீங்க பிசினஸ் பண்ணலாம். சின்ன முதலீட்டுல உடனே கடனை வாங்கி சிக்கல்ல மாட்டுங்க நான் சொல்லல. உங்களுடைய டேலண்ட்ஸ் எல்லாம் வெளியே வரும். நீங்க தெபோராலா எழும்பும் அளவு அப்படின்னா நீங்க எழும்பணும். ஆன்லைன்ல பிசினஸ் பீப்புளா எழும்பணும், ஷேர்ல நீங்க எழும்பணும், ரியல் எஸ்டேட்ல எழும்பணும், புதிய புதிய மார்க்கெட்டிங்ல நீங்க எழும்பணும். சபைக்குள்ள செஞ்சு பிரச்சனை வந்துடாம சபைக்கு வெளியே நீங்க செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரத்துல நம்முடைய சபை திறக்கப்படும். வழிபாட்டு ஸ்தலங்கள் எல்லாம் ஆராதனை ஆரம்பமாகும் என்று நம்புகிறோம். வீடியோ எடுக்கிற தம்பி சேர்மன் ஜெனிஃபருக்கு கொரோனா ஜெபித்து கொள்ளுங்க. தம்பி பிரபு அவங்க தம்பி பொறுப்பா இந்த ஃபேஸ்புக்ல ஆன்லைன்ல வீடியோ எடுக்கிறாங்க. கர்த்தர் இந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ச்சியாக கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அருமையான பிள்ளைகளை நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். குறைவை நிறைவாய் மாற்றுகிற கர்த்தர், தேவைகளை சந்திக்கிற கர்த்தர், அபரீதங்களின் தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிற கர்த்தர். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். வனாந்திரத்தில வழியும் அவாந்திர வழியில ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர். அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில ஆறுகளை உண்டு பண்ணுங்க, பலப்படுத்துங்க, குறைவெல்லாம் நிறைவாய் மாற்றுங்க, தேவைகளை சந்தி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.